தொந்தரவு பண்ணாது. முருகனை பிடிச்சுக்கங்க, இருக்க தொந்தரவுகளும் சரியாயிடும். முருகனுக்கு கும்பிடுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதை நம்ம உறுதியாக விருச்சிக சொல்ல வேண்டியிருக்கு. அது போக இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்ததுனால இந்த பலன்கள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு குரு பார்வை வந்தனால அதை தடுத்து வச்சுருந்தான்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக அவர் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து யோகஸ்தானம், உங்களுடைய குலதெய்வம், புத்திரபாகியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே வந்து சனி வரப்போகிறார். சனி வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தால், ஜென்ம ராசியில் இருக்கும்போது எல்லாம் பெரிய துயரங்களை கொடுப்பார். ஆனால் ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு அசுப கிரகம். அவர் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துலேருந்து விலகுறதே ஒரு நல்ல விஷயந்தான். அவர் 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு வர்றதுன்றது வந்து கெட்டது செய்யாத ஒரு ஸ்தானம். அவர் வந்து நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகிறார். எண்ணங்கள் ஆனால் நிறைய மாற்றங்கள் டயலமோ இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே இது சரியாக தான் போயிட்டுருக்கா, சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கோமா, இதிலே போவோமா இல்லை வேறு ஒன்று செய்வோமான்னு அப்படி தோணும். வேறு ஒன்று விஷயத்தை நீங்கள்